ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மல்லிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே வந்து தேமூர் கரைசல் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஒரு 1 வீக் பிஃபோர் வந்துட்டு மீன் கரைசல் ஊற்றினேன். இது ஆக்சுவலாக மாறி மாறி நான் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால நல்லாவே க்ரோத் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கீழே வச்சுருக்க அந்த பாட்டே தெரியாத அளவுக்கு நல்லாவே புஷ்ஷஸ் வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே அரும்புகள்லாம் நிறையா வந்திருக்கு, நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. முன்னாடி வந்து இப்படி இருக்காது, ஆனால் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நல்ல அரும்புகள்லாம் வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டுகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன், 10-12 இருக்கும். நல்லாவே க்ரோத் இருக்குது. இங்கே பாருங்கள் அரும்புகள் நிறையா வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி மாறி மாறி நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கும் போது நிறையவே சேஞ்சஸ் தெரியும். இங்கே பாருங்கள் முட்டைலாம் ஒன்று ஒன்று எப்படி இருக்குன்னு. குண்டு மல்லி இது. ஃபர்டிலைசர் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு நிறையவே சேஞ்சஸ் தெரியுது. ஸோ அதுவும் இந்த வெயில் காலத்தில் நிறையவே பூக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஃபர்டிலைசர் மாறி மாறி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மல்லிகை செடி நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரூனிங் பண்ணி விடணும். இது ஆக்சுவலாக நாங்கள் உடச்சி விட்ட பிறகு தான் இப்போ நிறையவே பிரான்ச்சஸ் வருது. ஸோ அந்த வளர்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு போதுமான அளவு ஃபர்டிலைசர் மாறி மாறி கொடுத்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு பிரான்ச்சஸ் வரும். பிரான்ச்சஸ் ஒன்றுமே நல்ல இது மாதிரி மொட்டு வைக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதேமாதிரி ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மீன் கரைசல்லாம் எப்படி என்னன்றது நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வாழைப்பழத்தோலோ இல்லை ஃப்ரூட்ஸ் அதோட தோட்கள்லாம் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றினாலுமே நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது சந்தேகம்னா கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.